வணக்கம். வழக்கமான அறிமுகங்கள் எதுவும் இப்போதைக்கு வேண்டாம். நாம நேரடியா விஷயத்துக்கு வந்துடலாம். இன்னைக்கு நாம ஒரு மாபெரும் அறிவியல் கண்டுபிடிப்பை பத்தி தான் பார்க்க போறோம். உலகையே அச்சுறுத்திட்டு இருக்கிற பிளாஸ்டிக் கழிவுகளை எப்படி நம்ம பயன்பாட்டுக்கான தூய்மையான எரிபொருளா மாத்துறது அப்படிங்கிற ஒரு பிரமிக்க வைக்கும் தொழில்நுட்பத்தை தான் இந்த விளக்கப்பதிவுல நாம உடைச்சு பார்க்க போறோம். சரி, இதுல கொஞ்சம் ஆழமா இறங்குவோம். 507 மில்லியன் டன்கள், இந்த பிரம்மாண்டமான நம்பரை ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க. இது ஏதோ பல வருஷமா சேர்ந்த குப்பை இல்லைங்க. 2019ல மட்டும் ஒரே வருஷத்துல உலகளவுல உற்பத்தி செய்யப்பட்ட பிளாஸ்டிக்கோட மொத்த அளவு இதுதான். ஒவ்வொரு வருஷமும் எவ்ளோ பெரிய மலை அளவிலான பிளாஸ்டிக்கை நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் நினைக்கும் போதே ரொம்ப அதிர்ச்சியா இருக்குல்ல. இவ்வளவு பெரிய பிளாஸ்டிக் மலைக்கு கடைசியில என்னதான் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? நம்பவே முடியாத ஒரு உண்மை என்னன்னா, இதுல வெறும் 9% மட்டும்தான் மறுசுழற்சி செய்யப்படுது. ஆமாங்க, மீதமுள்ள 91% பிளாஸ்டிக் மறுசுழற்சி செய்யப்படாமலே அப்படியே தேங்கி போகுது. இந்த சின்னஞ்சிறிய மறுசுழற்சி பகுதியை தாண்டி பார்த்தா மீதம் இருக்கும் அந்த பிரம்மாண்டமான குப்பை எவ்வளவு பெரிய நெருக்கடியை நமக்கு ஏற்படுத்துதுன்னு நல்லாவே புரியும். அப்படி மறுசுழற்சி செய்யப்படாத அந்த மாபெரும் குப்பைகள்ல சுமார் 24 மில்லியன் டன் பிளாஸ்டிக் கழிவுகள் எந்த ஒரு முறையான பராமரிப்பும் இல்லாம நேரடியா நம்ம சுற்றுச்சூழல்ல கலந்துருச்சு. கடல்லையும் நிலத்திலையும் கலந்து ஒட்டுமொத்த உயிரினங்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தா மாறியிருக்கு. இந்த மாபெரும் கழிவு பிரச்சனைய எப்படி தீர்க்க போறோம்னு தான் இத்தனை காலமா ஒட்டுமொத்த உலகமும் குழம்பி போயிருந்தது. ஆனா இங்க தான் விஞ்ஞானிகள் ஒரு மிகப்பெரிய செக்மேட் வைக்கிறாங்க. அதாவது ஒரு புதிய சிந்தனை மாற்றம். பிளாஸ்டிக்கை இனி ஒரு குப்பையாவோ பாரமாவோ பார்க்கறத நம்ம நிறுத்தணும்னு அவங்க சொல்றாங்க. உண்மைதாங்க, பிளாஸ்டிக்குங்கிறது வீணான குப்பை கிடையாது. அதுக்குள்ள கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் அப்படிங்கிற மாபெரும் ஆற்றல் மூலங்கள் பூட்டி வைக்கப்பட்டிருக்கு. ஒரு வகையில சொல்லப்போனா அது ஒரு எனர்ஜி பேங்க். அதை சரியா திறந்தோம்னா ஆச்சரியப்படத்தக்க அளவுல நமக்கு அது ஆற்றலை கொடுக்கும். இந்த இடத்துல தான் நீங்க ரொம்ப கவனிக்கணும். இங்க அந்த மேஜிக் வார்த்தை போட்டோ ரீஃபார்மிங். இது ஒரு அசத்தலான வேதியியல் மாற்றம். மிக குறைந்த வெப்பநிலையில பிளாஸ்டிக் கழிவுகளையும் தண்ணீரையும் சேர்த்து சில ஒளி உணர்திறன் கொண்ட துகள்கள் மூலமா தூய்மையான எரிபொருளா மாத்துற தொழில்நுட்பம் இது. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த முழு ப்ராசஸையும் தொடங்கி வைக்கிற அந்த முக்கிய தூண்டுதல், அதாவது அந்த ட்ரிகர், நம்ம சூரிய ஒளி தான். சரி, இது எப்படி செயல்படுதுன்னு இப்ப படிப்படியா பாப்போம். இது ஒரு சிம்பிளான லேப் ரெசிபி மாதிரி தான். முதல் படியா பிளாஸ்டிக் துண்டுகளை எடுத்து தண்ணீலையும் போட்டோ கேட்டலிஸ்ட்ஸ் எனப்படும் அந்த துகள்களுடனும் கலக்குறாங்க. ரெண்டாவது ஸ்டெப், இந்த கலவையின் மேல சூரிய ஒளிய பாய்ச்சுறாங்க. சூரிய ஒளி பட்ட உடனே அந்த வினை ஊக்கிகள் எலக்ட்ரான்களை ரிலீஸ் பண்ணுது. ஃபைனல் ஸ்டெப்பா இந்த விடுபட்ட எலக்ட்ரான்கள் தண்ணீரை ஹைட்ரஜனா மாத்துறதோட பிளாஸ்டிக்கோட வலுவான சங்கிலிகளை உடைச்சு பயனுள்ள வேதிப்பொருட்களா மாத்துது. கேட்கவே ரொம்ப பிரமாதமா இருக்குல்ல? இங்க நடக்கிற ஒரு முக்கியமான கெமிக்கல் குறுக்கு வழியை நம்ம புரிஞ்சுக்கணும். சாதாரணமா தண்ணியை மட்டும் பிரிச்சு அதுலேருந்து ஹைட்ரஜனை எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஏகப்பட்ட எனர்ஜி தேவைப்படும். ஆனா இங்க பிளாஸ்டிக் ஒரு ஆற்றல் கொடையாளியா, அதாவது ஒரு வாலண்டியர் டோனரா செயல்படுது. பிளாஸ்டிக்ல உள்ள கார்பன் சங்கிலிகள் தங்களோட எலக்ட்ரான்களை ரொம்ப ஈஸியா விட்டு கொடுத்துடுது. இதனால கஷ்டப்படாம ஈஸியா ஹைட்ரஜனை உருவாக்கிட முடியுது. பழைய முறைக்கும் இந்த புதிய கண்டுபிடிப்புக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசத்தை இது ரொம்ப அப்பட்டமா காட்டுது பாருங்க. வழக்கமான இண்டஸ்ட்ரியல் முறைப்படி பிளாஸ்டிக்கை எரிப்பதற்கோ இல்ல ஹைட்ரஜனை பிரிப்பதற்கோ பிரம்மாண்டமான அளவுல கரண்ட்டும் நெருப்பும் தேவைப்படும். அது ரொம்ப ஆபத்தானதும் கூட. ஆனா இந்த போட்டோ ரீஃபார்மிங் முறைக்கு ரொம்ப சாதாரண குறைவான வெப்பமே போதும். இது பழைய முறைகளை விட பல மடங்கு பாதுகாப்பானது, குறைவான எனர்ஜிலேயே நடக்கிற ஒரு மாபெரும் புரட்சி. இதெல்லாம் ஏதோ பேப்பர்ல இருக்கிற தியரின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. லேப்ல அவங்க செஞ்ச சோதனைகள்ல கிடைச்ச நிஜமான எரிபொருட்களை பார்த்தா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நேத்து நாம கடையில வாங்கிட்டு வந்த சாதாரண பிளாஸ்டிக் கவரை டெஸ்ட் பண்ணப்போ அதுல இருந்து ஹைட்ரஜனும் கார்பன் மோனாக்சைடும் கலந்த சின்காஸ் அப்படிங்கிற எரிபொருள் கிடைச்சிருக்கு. இன்னும் சில சோதனைகள்ல அசிட்டிக் அமிலம், ஏன் வாகனங்களுக்கு பயன்படுற டீசலுக்கு இணையான எரிபொருளை கூட தயாரிச்சிருக்காங்க. நாம தூக்கி போற பிளாஸ்டிக் கவர் நாளைக்கு நம்ம காரை ஓட்ட டீசலா மாறும் வித்தைய இது சாதிச்சு காட்டியிருக்கு. இவ்வளவு சிறப்பான விஷயங்கள் இருக்கும்போது கண்டிப்பா நம்ம மைண்ட்ல ஒரு கேள்வி வரும். சரி, இது இவ்ளோ சூப்பரா இருக்கே, அப்போ நாளைக்கே இதுக்கான பெரிய பெரிய ஃபேக்டரிகளை கட்டி வேலையை ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு தோணும். கேட்க ரொம்ப உற்சாகமா இருந்தாலும் நாம கொஞ்சம் நிதானமா நிஜ உலக யதார்த்தங்களை பத்தியும் யோசிக்கணும். ஏன்னா லேப்ல சக்சஸ் ஆகுற எல்லா விஷயமும் எந்த சிக்கல் இல்லாம உடனே வெளியே உலகத்துக்கு வந்துராது. அதுல இருக்கிற நடைமுறை சிக்கல்களையும் நாம பார்த்தாகணும். நடைமுறையில சில நிஜ உலக தடைகள் இருக்கத்தான் செய்யுது. முதல் விஷயம், நம்ம தினமும் தூக்கி போடுற குப்பைகள் லேப்ல இருக்கிற பிளாஸ்டிக் மாதிரி சுத்தமாவா இருக்கு? இல்லையே. அதுல சாயங்கள், சாப்பாட்டு மிச்சம், அழுக்குன்னு எல்லாம் கலந்திருக்கும். இது கெமிக்கல் ரியாக்ஷனை பாதிக்கலாம். ரெண்டாவது, தொடர்ந்து பயன்படுத்தும் போது அந்த வினையூக்கிகள் கொஞ்சம் கொஞ்சமா அதோட பவரை இழக்க வாய்ப்பு இருக்கு. மூணாவது, எரிபொருளை பிரிச்சு எடுத்தாலும் அதை அப்படியே யூஸ் பண்ண முடியாது.
அதை தூய்மைப்படுத்துறதுக்கு மறுபடியும் நிறைய எனர்ஜி தேவைப்படும். இதுதான் இப்போதைக்கு அவங்க முன்னாடி இருக்கிற சவால்கள். சோ இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, சில சவால்கள் இருந்தாலும் இது ஒரு மிகச்சிறந்த ஆரம்பம். இந்த ஆராய்ச்சியோட முடிவுகள் புகழ்பெற்ற கெம் கேட்டலிசிஸ் அப்படிங்கிற அறிவியல் இதழ்ல அதிகாரப்பூர்வமா வெளிவந்திருக்கு. பல வருஷமா நம்மள பயமுறுத்திட்டு இருக்கிற பிளாஸ்டிக் மாசை குறைக்கவும், அதே நேரத்துல வருங்காலத்துக்கு தேவையான தூய்மையான எரிபொருளை உருவாக்கவும் இது ஒரு மிக முக்கியமான முதல் படி அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் ரொம்ப உறுதியா சொல்றாங்க. கடைசியா உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போக விரும்புறேன். எந்த பிளாஸ்டிக்கை பார்த்து இதுவரைக்கும் நம்ம பயந்து ஓடினமோ அதே பிளாஸ்டிக்கை வச்சு, அதாவது நேத்து நாம தூக்கி போட்ட குப்பையை வச்சு எவ்வளோ சீக்கிரத்துல நம்மளோட கார்களை நம்ம ஓட்ட போறோம் அப்படின்னு. இனிமே நீங்க ஒரு சின்ன பிளாஸ்டிக் பொருளை குப்பையில போடும்போது அது வெறும் குப்பை இல்ல, அது ஒரு உறங்கிக்கிட்டு இருக்கிற எனர்ஜி ஃபேக்டரி அப்படிங்கறத நினைச்சு பாருங்க. இந்த மாபெரும் அறிவியல் பயணம் நம்ம எதிர்காலத்தையே மொத்தமா மாத்த போதுங்க. இந்த தொகுப்புல என்னோட இணைந்திருந்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து கற்போம்.